சினிமா உலகத்தின் ஜாம்பவான் மறைஞ்சிட்டாரு, எங்கள் ஐயா மறைஞ்சிட்டாரு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க குடும்பத்தில் நான் ஒருத்தன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜாம்பவான் ரொம்ப நேற்றே எனக்கு நைட்டு கேள்விப்பட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என் சினிமா உலகத்தில், இசை உலகத்தில் பாட்ஷான்னு ஒரு பெரிய படம் எடுத்து அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த பாட்ஷா படத்தால் எனக்கு இன்னும் ஒரு நல்ல பேரை வாங்கி இன்னும் இந்த சினிமா உலகத்தில் நல்ல பேரோடு இருக்கிறேன்னா அதுக்கு எங்கள் ஐயா தான் காரணம். எங்கள் ஐயா அந்த பாட்ஷா மட்டும் இல்லை, நிறைய 6-7 படம் கம்பெனி செஞ்சுருக்கேன். அந்த குடும்பத்தில் நான் ஒருத்தன். அவர் மறைவுக்கு என் குடும்பத்துக்கு ஐயாவுடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து கொண்டு அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லா வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். வணக்கம். திரு ஆரம்பி அவர்கள் தமிழ் திரையுலகத்திற்கு ஒரு பிதாமகன். எங்களுக்கெல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அவர் அமைச்சராக இருக்கும்போதும் சரி, அவர் அமைச்சர் பதவியில் இல்லாமல் இருக்கும்போதும் சரி, அதாவது ஒரே மாதிரியான இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எந்த ஒரு அரசு இருந்தாலும் எல்லா இடத்துலையும் செல்வாக்கு உள்ளவராக அப்படி ஒரு இது திரையுலக பிரச்சனைகள் எதா இருந்தாலும் தீர்த்து வைப்பார். மிகப்பெரிய லாஸ். அவருடைய குடும்பத்துக்கு எப்படி ஒரு பெரிய லாஸோ அது மாதிரி திரை உலகத்துக்கே ஒரு பெரிய லாஸ். மிகப்பெரிய பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். எல்லோரும் நாங்கள் கொஞ்சம் சீனியர் பீப்புளெலாம் நேராக வீட்டுக்கு வருவோம். இன்ஃபர்மேஷன் மினிஸ்டராக இருக்கும்போது ஒரே நிமிஷத்தில் சால்வ் பண்ணுவார். அப்படி இல்லாத டயத்தில் யார்கிட்ட சொல்லி எப்படி பண்ணணுமோ அது மாதிரி பண்ணுவார். மிகப்பெரிய வழிகாட்டி. அவருடைய இழப்பு திரும்பவும் சொல்கிறார், தமிழ் திரையுலகத்திற்கும் எங்கள் மாதிரி உள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய பெரிய பெரிய இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்தனை. ஐயா ஒரு பெரிய சகாப்தம். அவங்கள பற்றி பேசுறதுக்கெலாம் எனக்கு வயசோ அது தகுதியே இல்லை. நான் அவங்கள 2 தடவை தான் பார்த்துருக்கேன். ஆனால் அதிகமாக கேள்விப்பட்டது எங்கள் மாமனார் அவினாஷ்மணி அவர்கள் ஒரு பேர் சொல்லுவார், அப்படியா எப்பேற்பட்டவரா இவ்வளோ பெரியவராங்க. அப்போ தான் வேந்திருக்கேன். அரசியல், சினிமா, ஆன்மீகம் எல்லாத்துலேயும் உச்சம் தொட்டவர்கள். இவருக்கு தெரியாதே கிடையாது. சினிமாவை தொட்டாலும் தெரியும், அரசியல் தொட்டாலும் தெரியும். அப்பேற்பட்ட ஒரு மேதை மறந்துருக்கார். அவருடைய ஆத்மா ஆரம் வீரப்பன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எம்ஜிஆர் கழகத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர், குடும்பத்தாருக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எமது கட்சித் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் பணியில் இருப்பதால் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மலர் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.